PP மீடியா உணர்வுகளின் ஊடக மேடை. வணக்கம் மக்களே, வெல்கம் டு PP's காஃபி வித் மியூசிக். கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் சாட்டு. என்னடா சுஜியை காணுமேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? நம்மளோட ஹிமாலயன் எஃபர்ட் இன் சிங்கத்தானுக்கு அப்புறமா சுஜி இஸ் ஆன் 45 days பிரேக். அ மச் டிசர்வ்டு பிரேக்னு தான் சொல்லணும். ஸோ அந்த டைமில் ஃபில் பண்ணுறதுக்கு எஸ் ஐ எம் ஃபில்லிங் அப் அ பிக் ஷூ ஃபார் ஷியோர். பட் அந்த டைமில் நம்ம காஃபி வித் மியூசிக் நின்றுடக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு காரணத்தினால் ஐ எம் டேக்கிங் திஸ் ஓவர் அண்ட் ஐ வில் பி தி ஹோஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 3 to 4 episodes, ரைட்? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காஃபி வித் மியூசிக்கில் இது வரைக்கும் நம்ம காஃபி வித் மியூசிக்கில் எப்படி போயிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட மக்களை கூப்பிட்டு நம்மளோட மெம்பர்ஸை கூப்பிட்டு அவங்களோட ஆண்டர்பிரினரல் ஜேர்னியை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு வந்திருக்கோம். ஸோ நவ் தி PP's காஃபி வித் மியூசிக், நவ் PP's காஃபி வித் மியூசிக் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் அ நியூ அவதார். இனிமேல் நம்ம நிறையா செலிபிரிட்டிஸை பீப்புள் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஷோவாக தான் இந்த பர்டிகுலர் ஷோவும் அமைய போகுது. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிபி விருகம்பாக்கம் ஸ்டுடியோவில் இதை ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் பண்ணுறோம். ஸோ நிறைய ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் காஃபி வித் மியூசிக் வந்து ஷூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு செலிபிரிட்டி எபிசோட் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம விருகம்பாக்கம் ஸ்டுடியோலேருந்து ரெடியா? ஸோ இன்னைக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. மியூசிக் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பாடறிவோம் படிப்பறிவோம்ல கூட நம்ம எல்லாருமே எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? we are all aspiring singers. இன்னி தேதிக்கு நம்ம மியூசிக்கை வந்து பர்சியூ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம தேடுற அவென்யூ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கொட்டி கிடக்கு. டிஜிட்டல் மீடியாவில் போய் பாடலாம், சோஷியல் மீடியாவில் பாடலாம், நம்ம ஆப்ஸ் நிறையா இருக்குது, கேரோகே ஆப்ஸ் இருக்குது, அதில் போய் பாடலாம். இதெல்லாம் பாடினாலும் நம்மளோட தேடல் எதை நோக்கி இருக்குது அப்படின்னா, ஓகே நமக்கு ஒரு கவர் சாங் பண்ணணும்னு ஆசை இருக்குது, இன்றைக்கி ஒரு ஜாமிங்கில் போய் பாடணும்னு ஆசை இருக்குது. நிறைய ஜாமிங் செஷன்ஸ்லாம் நடக்குது அக்ராஸ் தமிழ்நாடு, அக்ராஸ் இந்தியா. இந்த கேரோகே ஆப்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா நிறைய ஜாமிங் செஷன்ஸ்லாம் நடக்குது இல்லையா? ஸோ அதையும் தாண்டி சில பேர் பெருசாக ஆஸ்பயர் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பிளேபேக் சிங்கிங் அப்படிங்கிறத ஆஸ்பயர் பண்ணுவாங்க. பட் 1970s 80s 90sலாம் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு ஒரு சிறிய கனவாக இருந்தது மேடையில் பாடணும். நான் ஒரு மேடை பாடகனாக வந்து நான் வந்து வலம் வரணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய ஆசையாக இருந்தது. நிறைய படங்கள் கூட அதை சுற்றி எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த காலத்தில் ஆர்கெஸ்ட்ரா, லைட் மியூசிக், மியூசிக் பேண்ட்ஸ் அப்படின்னா வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். சொல்லும் போதே ஒரு கல்யாண கச்சேரின்னு இவனுக்கு பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு கல்யாணம் இருந்தால் அங்கே ஒரு மியூசிக் கச்சேரி கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட காலத்தில் ஆரம்பிச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்கெஸ்ட்ராவோட ஃபவுண்டர், அந்த ஆர்கெஸ்ட்ராவோட ஓனர், இந்த ஆர்கெஸ்ட்ராவோட ஃப்ரண்ட் ரன்னர் தான் இன்னைக்கு நம்மள ஜாயின் பண்ணியிருக்காரு. இட்ஸ் நாட் பீன் ஈஸி. 40 years, 4 decades, we can call it as 4 generations. முக்காவாசி பேர் நம்ம பாடறிவோம் படிப்பறிவோம்ல பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிக்கப்பட்டது. 40 வருஷம் கடந்து இன்னும் சக்சஸ்ஃபுல்லா 1970s எப்படி இருந்ததோ அப்படியே 1980s எப்படி இருந்ததோ அப்படியே இன்னி வரைக்கும் பேர் வாங்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஆர்கெஸ்ட்ராவோட ஃபவுண்டர், ஃப்ரண்ட் ரன்னர் தான் நம்ம கூட இருக்காரு, மிஸ்டர் BV Ramanan அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை இங்கே பார்க்கறது. 50th எபிசோடு வந்து சிறப்பிச்சு கொடுத்தீங்க. we were just starting to grow at that point in time. இப்போது ஒரு ஸ்பெஷல் எபிசோடில் when we are doing a shift from promoting the entrepreneurs inside பாடறிவோம் படிப்பறிவோம் to celebrity episodes மாதிரி போகிற இந்த தருணத்தில் நீங்கள் வந்து திருப்பி எங்களுக்காக வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. I'm equally happy, Nageshwar, in the effort of bringing people in art, people in music and other walks of life. It is a complete different feeling for them when they come into and share their experiences. A lot of learning goes inside this. In the wonderful service to humanity, continue பண்ணுங்க. All the best to you. Thank you, sir. Thank you so much. People like you have been inspiration for us, sir. ஏதாவது இந்த மியூசிக்கே நமக்கு வந்து வாழ்க்கை ஆயிடாதா அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு அந்த தேடல் இருக்குது. எங்களுக்கும் அந்த தேடல் இருந்தது 2016 2017. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு தாட்லாம் க்ராஸ் ஆக ஆரம்பிச்சது. ஆஃப்டர் ட்ரைங் அ ஃபியூ திங்ஸ் we are here, but we are very very small. We are just growing. We have just started crawling. When you think about 40 years, 4 decades, 4 different generations பார்த்துருக்கீங்க லைட் மியூசிக்கில். What has changed from then to now, sir? What do you see? I will come back to this answer again.
நீங்கள் சொல்கிறீங்க எவ்ரிபடி ஸ்டார்ட்ஸ் ஆஃப் லைக் திஸ் ஒன்லி. அதனால் கவலையே போடாதீங்க அதுக்கு. எவ்ரிபடி ஸ்டார்ட்ஸ் இன் அ வெரி ஸ்மால் வே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி அதை வளர்த்து ஒரு லெவல் எடுத்துகிறது. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சே பாடறிவோம் படிப்பறிவோம் வந்து ஒரு பெரிய கலையாக வந்தாச்சு இப்போது ஆல்மோஸ்ட். தென் மெனி ஸ்பியர்ஸ் காட். ஸோ அதை வந்து யூ கீப் கண்டினியூவிங் அண்ட் டூயிங் அண்ட் கம்மிங் இன் டு திஸ். எனக்கும் வந்து இட் வாஸ் அ பேர்னிங் டிசைர் சின்ன வயசுலேருந்தே பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு. I started singing from my 4th standard in school, and school encouraged me a lot also to go into intramural competitions in Orchestra. So adala vandu we participated, we went through, and slowly we started singing. And the singing exposure vandu when the மேடையில் வந்து நீ பாடிட்டு ஒரு 500 பேர் கீழே உட்காந்து உனக்கு கை தட்டுற அந்த மோட்டிவேஷன் இருக்கு பாருங்க. That is something which is a complete vitamin booster. Absolutely, sir. If I can use the word, அது ஒரு போதை. Exactly. அதை வந்து நீங்கள் ஒன்ஸ் பருகிட்டீங்கன்னா நீங்கள் சொல்ல மாதிரி போதே அது வந்து யூ நீட் டு எமுலேட் யுவர் செல்ஃப் எவ்ரி டைம். அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்ததே தவிர யாரையுமே வந்து நாங்கள் வந்து பகச்சுண்டு அவாளுக்கு மாதிரியோட நிறையா பாடணும் போதோ நாங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது. கரெக்ட். எங்களே வந்து அடுத்த டைம் வந்து இன்னும் பெட்டராக எப்படி அதை பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ற பட்சத்தில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபினிஷிங் மை 12th அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ ஃப்ரம் அ வெரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. ஸோ அதனால் பசங்க படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு வளர்ப்பாங்க. இந்த கேர்ள் ஃபோக்ஸ் இருந்தால் வீட்டில் அவங்களுக்கு வந்து எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க, பாட்டு வீணை அதுன்னு. அதுக்கு நானும் விதிவிலக்கு அதே கஷ்டத்தை நானும் பட்டேன். பட் எல்லாம் ஆல் ஃபார் குட் ஃபைனலி. அண்ட் அதில் அப்படியே ஆரம்பித்து காதால் கேட்டு அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் forming a group in 1983. And in 1983 Laila College I did my 1 year BSc evening. அதுக்கப்புறம் தான் இன்ஜினியரிங் கிடச்சிது எனக்கு. ஸோ அதனால் வந்து அந்த சமயத்தில் we started this group. ஸோ மறக்க முடியாத பல நினைவுகள் அந்த நாஸ்டாலஜிக் மூமெண்ட் when we started off this. அண்ட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதில் இருந்த சில பேர் இன்னும் எங்களோட பயணிச்சு. அமேசிங் ஜேர்னியில். அமேசிங். ஸோ அது வந்து ஐ ரியலி ஃபீல் தட் திஸ் இஸ் சம்திங் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். எக்ஸலென்ட். அமேசிங் சார். 40 இயர்ஸாக கூட ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா நிஜமாவே வந்து இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். அண்ட் இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அவங்களுக்கும். அதனால தான். அண்ட் ஐ ஸ்டில் டெல் எவ்ரிபடி இது பியூர் டீம் ஒர்க். நான் ஒன்று நினச்சேன், நான் ஒன்று பண்ணேன் அப்படிங்கிறது முட்டாள்தனம். அது கம்ப்ளீட்டாக அந்த ஆர்கெஸ்ட்ரா சிங்க் ஆகி ஒரு தாட்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ் வந்து அந்த ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகிற மியூசிக் எப்படி அதே மாதிரி தான் அந்த ஒரு 7 பேர் 8 பேர் சேர்ற ஹவுஸ் இருக்கு. ஸோ அதில் பீன் வெரி வெரி ஃபார்ச்சுனேட். He was also a symphony. எக்ஸாக்ட்லி. ஸோ அதில் வந்து எனக்கு கிடைச்ச அந்த அனுபவங்கள் அதுலேருந்து ஆரம்பித்து அப்புறம் இன்டர் காலேஜ் காம்படிஷன். ஐ வேர்ட் அப்பா அது வந்து இப்போ சொன்னால் கூட ஜஸ்ட் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ் ஆல் அக்ராஸ் நேச்சுரலி. பிகாஸ் அந்த இன்டர் காலேஜ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண பிரசிடென்சி ஆகட்டும், லைலா A, லைலா B, IIT, கிண்டி இன்ஜினியரிங், அதில் இருந்து வந்து ஸ்டெம் ஆனவங்க தான் இன்றைக்கி வந்து ஃபீல்டில் இருக்கிறோம். அமேசிங் சார். இட் இஸ் வெரி அமேசிங் டு நோட் 1980s இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருந்திருக்கு இன்டர் காலேஜ் காம்படிஷன். தட் இஸ் வாஸ் த கெட் அவே ஃபார் அஸ். ஸோ வென் யூ டாக் அபவுட் திஸ், நீங்கள் ஆர்கெஸ்ட்ரா ஃபார்ம் பண்ணிட்டு யூ வேர் பார்ட் ஆஃப் தீஸ் ஈவெண்ட்ஸ் ஆர் அப்படியே காலேஜோட என்ன கல்ச்சரல் டீம் இருந்ததோ அதை வச்சே அப்படியே ஆர்கெஸ்ட்ரா ஃபார்ம். தட் இஸ் how it started. That is where it was seeded. Yes, it was seeded. What triggered it, sir? எங்கே ஏதாவது ஒரு ஆரம்பம் இருந்திருக்கும் இல்லையா? ஆமாம், ஏதாவது ஒரு காலோ ஒரு பேச்சோ ஏதாவது ஒன்று இருந்திருக்கும். அஃப்கோர்ஸ் அந்த காலத்தில் மொபைல் ஃபோன் கிடையாது. எல்லாமே வந்து யூ ஹேவ் டு கோ டு ஈச் இண்டிவிஜுவல்ஸ் ஹவுஸ், சிட் தேர், கால் தெம், டெல் தெம். ஒரு ரிஹர்சல்ஸ்க்கு வரணும்னா கூட அதில் வந்து நான் மறக்கவே முடியாது, ஜானி டெமிலோ வந்து மறக்கவே முடியாது, மவுண்ட் ரோடில் ஒரு கடை. அந்த கடையில் தான் அத்தனை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஹையருக்கு கொடுப்பாங்க. ஏன்னா nobody had the vitamin M to buy any music instrument at that point in time because economy was such. Absolute. And only the richest of the rich were able to afford some music instruments on their own. Right. So காலேஜில் எங்களோட கூட வைப் பண்ணி வாசித்தவங்க படித்தவங்க எல்லாரும் பார்த்தோன்னா இந்த ஜானியில் தான் போய் நாங்கள் வந்து ஹையருக்கு எடுப்போம். ஓகே. கீபோர்டு ஹையர் வந்து 25 ரூபா இருக்கும். நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. 25 ரூபாங்கிறது அவன் அன்றைக்கி நல்லா பணம் தான். 15 ரூபா கிட்டாருக்கு, ட்ரிபிள் காம்போவுக்கு 10 ரூபா, ட்ரம்ஸுக்கு 35 ரூபா. ஏன்னா சைடு பேஸ் ட்ரம்லேருந்து டாம்ஸ்லேருந்து ஸ்னார்லேருந்து எல்லாமே இருக்கும். அண்ட் அவங்க 35 ரூபா கொடுத்தா தடவி கூட பார்க்க விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை மவுண்ட் ரோட்டில் போய் எடுத்து அந்த எடுக்கிற சமயத்தில் ஜானி became very close to all of us and all musicians you could find there in one place.
So, and slowly Johnny stemmed, and what happened was he started like how you have in Padorium, Padiporium, a beautiful place for good upcoming singers வந்து பாடுறதுக்கு. அமேசிங். அந்த மாதிரி ஜானி டெவலோ என்ன பண்ணிட்டாருன்னா, மேலேயே அந்த மாடியில் நாங்கள் ஹையர் பண்ணுற இடத்துல ஒரு மியூசிக் ரூம் ஆரம்பித்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அங்கே வச்சு he used to give 1 hour 2 ஹவர்ஸ்னு ஒவ்வொருத்தருக்கும் ப்ராக்டிஸ்க்கு. அந்த காலத்தே ஒரு ஜாமிங் ஹால்லாம் இருந்து. ஸோ எல்லாரும் பஸ்ஸில், ஏன்னா ஆட்டோ கிட்டலாம் சான்ஸே கிடையாது, பஸ்ஸில் எல்லாரும் வந்து அங்கே அசம்பிள் ஆகி அங்கே நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் இன்னொரு டீம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வெளில வர வரைக்கும் அங்கே உட்காந்து நோட்ஸ் எல்லாம் எழுதி என்னெல்லாம் பாட்டு நாங்கள் பாட போகிறோம்னு டிசைட் பண்ணி. ஸோ தட் ஜேர்னி வாஸ் ஜஸ்ட் அமேசிங். அண்ட் அதே மாதிரி இன்னொரு சமயத்தில் என்ன சொன்னோம்னா, எங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது இன்டர்நெட்டுக்கு. இப்போ கரெக்ட். ஒரு லிரிக்ஸ் எடுக்கணும்னா கூட எங்கள் வீட்டுக்கு எழுத்தாப்புல ஒரு டெய்லர் கடை இருக்கும். அந்த டெய்லர் கடையில் அந்த பாட்டை போட்டோம்னா நான் இங்கேருந்து எழுதி லிரிக்ஸு. அப்போ அந்த பாட்டு புக்குன்னு வருமே, அதான் சொல்ல சோர்ஸ். ஸோ இது என்ன பண்ணுவோம், ஒரு 20 சாங் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு கச்சேரி ஒரு ட்ரூப் லீடர் வந்து நல்லா ஞாபகம் இருக்குது, இந்தியா சில்க் ஹவுஸ் பின்னாடி மவுண்ட் ரோடில் ரிச்சி ஸ்ட்ரீட் இருக்குது. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ஒரே ஒரு டிடிகே சோனி கேசட்ஸ் வச்சு 60-90 ரெக்கார்ட் பண்ணிட்டார் ஆள்ருவான். அவன் வந்து பிரைம் மினிஸ்டர் மாதிரி எங்களுக்குலாம். அவனை பார்க்கவே முடியாது, அவன் எங்களுக்கு ஒரு மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான். ஷீட்டை ஒண்டி வாங்கி வச்சுன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைப் பண்ணிட்டு 15 நாள் கழிச்சு வாங்க அப்படிமா. ஸோ அவர் எப்போ ரெக்கார்ட் பண்ணி எப்போ கொடுத்தாலோ அப்போ தான் நாங்கள் வீட்டில் வந்து ஒழுங்காக எழுத முடியும் ஸ்கோரை கம்ப்ளீட்டாக. So yeah, beyond lyrics, it is also the taking the notes for the instrument. Exactly. Seriously. And எனக்கு என்ன ஒரு quality or trait which I developed in that small little, you know, adversity. எல்லா மியூசிக்கும் வாயாலே சொல்லுவேன் கம்ப்ளீட்டாக. நோட்ஸ் தெரியாது. I think that is quite common for the இளையராஜா சொல்லலாம். கம்ப்ளீட்லி டாப் டு பாட்டம் ஹம்மிங்லேருந்து ஆரம்பித்தது ஃபீமேல் வாய்ஸாக இருக்கட்டும், மேல் வாய்ஸாக இருக்கட்டும், கிட்டாராக இருக்கட்டும், சித்தார் பீஸாக இருக்கட்டும், அதில் வந்து எல்லாமே வாயிலே சொல்லுவேன். அது என் பசங்க வந்து ரமணா எப்படா நீ வந்து இப்படி வந்து ஞாபகம் வச்சுருக்க அப்படிம்பாங்க. நோட்ஸ் எடுத்து நாங்கள் வந்து வச்சா கூட எங்களுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குதுன்னு. ஸோ அந்த மெமரி வந்து I dedicate that purely to Raja Sir's music, which just really brought us all together. Absolutely. And the music had a grammar in it. Correct. The Renan Martin of music, abinna, it is Raja Sir record. There have been many music directors. Absolutely. But engla portha varaikum engalukku Renan Martin avarda. Absolutely, sir. Those days people used to say, yeah, that Hindi music was at its best. அப்போ வந்து MSV சார் தான் வந்து தமிழர்களை தமிழ் பாட்டு கேட்க ஆரம்பிக்க வச்சார். அவர் தான் சார் லைட் மியூசிக்கில் எங்களுக்கு எல்லாம் குரு. அவர் தான் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் காமேஷ் ராஜாமணி, யூஎஸ் பால், அப்படியே வந்தாங்க ஏவி ரமணன். அப்படியே ஸ்டெம்மாயி வந்து அவங்க போட்ட ரோடில் தான் நாங்கள் ஏதோ கோடு போட ஆரம்பித்தோம். But when did this idea become, see, it was a passion. Yes. Like when we started Padarivom Padiparivu, it was more of a passion. Yeah. Then we found a business model around it. We found that, okay, idhiliyum நம்ம வந்து we can set up lifestyles for people அப்படிங்கிறது வந்து we discovered. Yeah. So அந்த transition BV Ramanan Orchestra எப்போ நடந்தது சார்? அது எப்போ ஆச்சுன்னா 1983 நாங்கள் ஆரம்பித்தோம். ஆரம்பித்த உடனே what had happened was we had an uncanny knack of choosing songs which every other troupe used to do. பட் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு ராஜா சார் படத்தில் உங்களுக்கு தெரியும், 6 பாட்டுன்னா 6 பாட்டு இருக்குது. அண்ட் போஸ்டரில் ஒரு ஃபோட்டோ ஹீரோயினுக்கு ஏற்ற மாதிரி போட்டது ராஜா சார். ஆமாம், தெரிஞ்சு இளையராஜாவின்னே வருமே படமே வரும். அண்ட் அந்த என்ன சாங் அது இருக்கோ அந்த யூஸ்வலாக, சே ஃபார் எக்ஸாம்பிள் உதயகீதம் எடுத்துக்கோங்களேன், அங்கே சங்கீத மேகம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பாட்டு இருந்ததுன்னா பயங்கர பட்டி தொட்டிலாம். ஆமாம், அப்சல்யூட். ஆனால் நாங்கள் வந்து என்னோட பாட்டு பாடுங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணி அது ஒரு ரேர் சாங்காக இருக்கும். ஸோ ஸ்லோலி வி தாட் டுகெதர், சாட் டுகெதர் அண்ட் ஃபவுண்ட் அவுட் பிவி ரமணன் பார்ட்டியில் வந்து நமக்குன்னு ஒரு இந்த மாதிரி ஒரு க்ரௌட் வந்து ஃபுல் இருக்குது ஃபார் சிங்கிங் ரேர் சாங்ஸ் அப்படின்ட்டு. அந்த ரேர் சாங்கை யாருமே எடுக்க மாட்டாங்க. வேற எல்லாமே வந்து பப்ளிக்கு என்ன எதுக்கு ஏதோ பாப்புலராக இருக்கும். இப்போ இதய கோயிலில் நீங்கள் ஒரு இதயம் ஒரு கோவில், அவன் ஒரு ஓரமாக ஆச்சு பக்கம் தென்னந்தோப்பு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். கரெக்ட். பயங்கரமான சாங். But not as popular, but musically, I mean, you can ask any musician today, that song has so much of grammar inside it. Absolutely. So அந்த மாதிரி choose பண்ணி when we started, showing this, people started recognizing us.
மியூசிஷியன்ஸே ஒரு ஸ்டேஜில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட ட்ரூப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உங்களோட காம்பியருக்கு உடம்பு முடியல, யாராவது எங்கள் ட்ரூப்பில் உடம்பு முடியல, ஐயோ பி அப்படின்னு பார்த்தியா அங்கெல்லாம் போய் வாசிக்க முடியாது, யூஸ்வல் சாங் தான் வாசிக்கணும், அவர் ஏடா கூடமாக பாட்டு போடுவார். ஐ வாஸ் கம்மிங் தேர் பிகாஸ் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னா நம்ம ஓவர் தி இயர்ஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எஸ் மெஜாரிட்டி ஆஃப் த க்ரக்ஸ் வந்து வில் பி த சேம் பீப்புள். ஒரு 4 பேர் 5 பேர் சேமாக இருப்பாங்க. ஒரு 7 piece ஆர்கெஸ்ட்ராவில் மேபி த கீபோர்டிஸ்ட் அண்ட் த கிட்டாரிஸ்ட் வில் பி காமன், ஒரு ட்ரம்மர் காமனாக இருப்பாங்க. பட் தபிலிஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ரம்பெட் போடுவோம் 7 piece ஆர்கெஸ்ட்ரானா. ஸோ அப்படி ஒரு அவுட் சைடர் நம்ம வெளியிலேருந்து கொண்டு வரும்போது, கன்சிடரிங் த சேலஞ்சஸ் இன் 1980s வேர் த நோட்ஸ் ஆர் நாட் அவைலபிள். இன்னைக்கு நான் கூகுளில் போயிட்டு எடுத்துடலாம், எல்லாத்தையும் ஒரு ட்ரம்பெட்டுக்கு நோட்டு வேணும்னா கூட கூகுளில் போய் எடுத்துடலாம். அந்த காலத்தில் how did you manage? You were singing all those unique songs. If you had to hire somebody from outside, it should have been a challenge. அது வந்து the interest of the musicians. அதுதான் they also had that like-mindedness. இந்த மாதிரி பாட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து தனியாக நாங்கள் உட்காந்து பெட்டர் மாலில் நிலையில் இருப்போம். அந்த பெட்டர் மாலில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு we will write for everything completely. எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அந்த ரேர் சாங்ஸை போட he became popular in inter-college. ஸோ inter-college competition லிஸ்ட்லோ அது மாதிரி தென் we thought சரி இதே மாதிரி வந்து இந்த ரசனையை வந்து ஏன் வந்து ஒரு கம்ப்ளீட் ஜனதா க்ரௌடுக்கு நம்ம எடுத்துன்னு போகக்கூடாது, let us see how the pull is அப்படின்னோடனே when we started going and doing shows, it became a big hit and people started calling us, and 30 நாளைக்கு believe me or not, used to have 35 shows. அப்பா, okay, amazing. I'm not joking, amazing. You can ask anybody in the industry. 35 show ஒரு மாதம் எங்களுக்கு. amazing. and ஒரு நாளைக்கு சில சமயத்தில் 2 show இருக்கும் ஈவினிங்கு. ஸோ we'll have to manage the orchestra, send one orchestra here. வந்து 7:30 வரைக்கும் இங்கே 8 வரைக்கும் பாடுவேன். ஸ்கூட்டர் எடுத்துன்னு திரும்பி அந்த மண்டபத்துக்கு போய், ஏன்னா அந்த ஒரு 4-5 பாட்டு பாடிட்டு திருப்பி இங்கே வருது. ஏன்னா அந்த பேஸ் வாய்ஸ் அப்படிங்கிறது வாஸ் ரிக்வயர்ட். அண்ட் ஒரு நாளைக்கு 4 ஷோ பாடினது நல்லா இருக்குது. கார்த்தால மத்தியானம் மேட்னி ராஜா அண்ணாமலை ஒன்றத்தில், ஈவினிங் ஒரு கல்யாண கச்சேரி, ராத்திரி கோவில் கச்சேரி. அமேசிங். ஸோ இப்படி இருந்த ஒரு லைட் மியூசிக் வந்து கோல்டன் ஈரா ஆஃப் லைட் மியூசிக்கில் we were all blessed to be good students. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எத்தனையோ ஜாம்பவான்கள் இருந்திருக்காங்க எனக்கு மேலெல்லாம் வந்து இங்கே வந்து அந்த மகா அவங்களாம் என்ன சொல்கிறது, அவங்களாம் என்சைக்ளோபீடியா ஆஃப் மியூசிக். அதுதான் நான் சொல்லுவேன். அப்பேற்பட்ட ஜாம்பவான்கள் இருந்த சமயத்தில் நாங்கள் வந்து இருந்தோம். அதனால் அந்த பூவோடு சேர்ந்து அந்த நாரும் மணப்போன்றதுனால அந்த மாதிரி எங்களுக்கு வந்து so humble to say that. But yeah, you have definitely been there up. இப்போது நம்ம டாப் ஆர்கெஸ்ட்ராஸ் இன் சென்னை அப்படின்னு பார்த்தோம்னா பிவி ரமணன் ஆர்கெஸ்ட்ரா இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் ஆர்கெஸ்ட்ராஸ். அது வந்து யாருமே டினைபர். அண்ட் நான் இன்னொன்று சொல்லணும் சார், சாரி டு இன்டரப்ட். நோ வரிஸ். ஸ்டேஜில் வந்து ரொம்ப கடிச்சிருக்கேன். இந்த தருணத்தில் எல்லாரையும் தான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மியூசிஷியன்ஸு அத்தனை பேரும் இன்றைக்கும் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நினச்சிப்பாங்க ஸ்டேஜில் ஒரு ராங் நோட்டு கேட்டதுன்னா அது என் காது வந்து அன்றைக்கே சொல்லுவாங்க யானா காது இவனுக்கு அப்படின்வாங்க. அந்த ஒரு ராங் நோட் வந்ததுன்னா ஐ ஹேட் அ வெரி பேட் ஹேபிட் ஆஃப் டர்னிங் பேக் அண்ட் அப்படியே ஒரு லுக்கிங். அது வந்து அந்த கிட்டாரிஸ்ட்டுக்கோ அந்த ஒரு கீபோர்ட் பிளேயருக்கோ ஒரு சின்ன பிளமிஷ் மாதிரி இருக்கும். ப்ரோக்ராம் முடித்த உடனே எல்லா ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன 9 பேரும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிஃபைன்ஸ் இட் சார். ஆமாம், டிஃபைன்ஸ் இட். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ எனிபடி would be having that as a bad memory. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மியூசிஷியன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால் அந்த உரிமையை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கச்சேரி போகும், எல்லாம் சாப்பிடுவோம். வெளில வந்த உடனே எனக்கு ஒரு அர்ச்சனை விழும் பாருங்க, அத்தனை பேர்கிட்ட இருந்தோம். அப்போ தான் நீங்கள் வந்து சென்னை அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்கு. அதாவது மேடை என்ன பேசுறீங்கவா வாய்ங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அது அந்த 15 நிமிஷம் தான். நெக்ஸ்ட் டே எப்படி நாங்கள் எப்போதும் இருக்கோமோ அதே மாதிரி துளி கூட வந்து ஒரு வித்தியாசம். That is what music is all about. Yes. Right? The end of the binding factor is music. அவ்வளோதான். திரும்பி வந்துட்டு அதுக்கப்புறம் பேசி அதுக்கப்புறம் வந்து அதை பற்றி பேசி திரும்பி பார்க்காத, அப்படியே வந்து நீ எதோ இருந்தாலும் கையை இப்படி காமி ஆடியன்ஸ் பார்க்குறாங்க மறந்துடாத அப்படின்னு. ஆனால் அந்த மரம் மண்டைக்கு அந்த சமயத்தில் எனக்கு Spur of the moment when we love music so much. Yes, and I'm not a great talented அப்படியே கரைச்சி குடிச்சு அவங்கெல்லாம் என்னோட எவ்வளவோ டேலண்டட். பட் ஆனால் அந்த காதில் எனக்கு ஏதாவது ஒன்று கேட்டதுனாலும் அது வந்து இன்னி வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு சார். Absolutely. இப்போவும் வந்து நோட்ஸை பார்த்துட்டு ஒரு 6 வயலினிஸ்ட் வாசிக்கிறாங்க, ஒரு 7 வயலினிஸ்ட் வாசிக்கிறாங்கன்னா அந்த காதடியில் நான் அந்த சாங்கை கேட்டதுனால அதில் ஏதாவது ஒரு கார்டு தப்பாக இருந்தாலும் இப்போ வந்து எப்படி ஒவ்வொரு பீரியட் ஃபியர்ஸ் ஆஃப் த விஸ்டம் டெவலப் ஆகி
ஒரே ஒரு வாட்டி அந்த இடத்துல வந்து அந்த கார்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க, செக் பண்ணி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்ல அந்த அதுதான் வந்து இனிமேல் தக்காளி முட்டையெல்லாம் நம்ம மேலே விழாமல் இருக்காது எப்படி அப்படிங்கிறது இந்த ஜேர்னியில் கற்றுக்கிட்டு. ஸோ அதனால் எல்லா பெரிய மியூசிஷியன்ஸ், அத்தனை பேரும் பெரிய மியூசிஷியன்ஸ். அந்த மாதிரிலாம் ஒரு 40 பேர் முன்னாடி சொன்னோம்னா அது மாதிரிலாம் நல்லா இருக்காது. ஸோ அந்த பக்குவமும் அந்த ஒரு வளர்ச்சியும் நான் வந்து attribute to the entire friends of mine who were along with me and they really they put up with me. ஏன்னா நான் வந்து அப்போ வந்து ரொம்ப அதாவது அந்த ஒரு 40 கச்சேரி ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு பார்ட்டிக்காரங்க வந்து நம்மக்கிட்ட பேசி இத்தனைக்கும் ஃபோன் நீங்கள் சொன்ன மாதிரி கிடையாது. ஆல் ஆஃப் தெம் யூஸ் டு கம் டைரக்ட்லி ஹோம். கரெக்ட். ஆர் தே வில் ஆஸ்க் அஸ் டு கம் டு தேர் ஹவுஸ். அப்படி தான் புக்கிங்கே நடக்கும். காத்தால 12B வடபழனிக்கு வந்துட்டு ஐ ஸ்டில் ரிமெம்பர் பஸ்ஸை பிடிச்சி சாந்தோ எல்லா மியூசிஷியன்ஸும் வடபழனியில் மியூசிஷியன்ஸும் இருப்பாங்க. இங்கே சொல்லிவிட்டு ஈவினிங் அங்கே போய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு அப்புறம் கச்சேரிக்கு போவோம். அங்கே போனால் தான் எல்லோரும் வந்துருக்காங்களான்னு கூட தெரியும். நிறைய கை கொடுத்த கேஸுகள்லாம் இருக்குது. அது அந்த ஆர்கெஸ்ட்ரா இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க எல்லாருக்குமே இது வந்து திடீர்னு போய் ஆர்கெஸ்ட்ரா ப்ரோக்ராம் ஆரம்பிக்கணும் வெய் போட்டு என்னடா இதுன்னு கையை பசிச்சு இருப்போம். யாரோ ஒருத்தர் வருவான், ரமணன் சாருங்களா அப்படிம்பா, ஆந்திரா தெலுங்கு பாஷை. அவன் என்னப்பா அப்படின்னா அவர் சார் வரல, என்ன அமைச்சிருக்காரு நீங்கள் அப்போ என்ன சொல்ல முடியும், அப்பா வந்து ஸோ காமெடி இது வந்து ரொம்ப ஹியூமரஸாக நாங்கள் எடுத்துப்போம். அதாவது இன்றைக்கி இந்த கையை அடுத்த நாள் கார்த்தாலே அவனை கூப்பிட்டு கையா அப்படிப்போம். அதுக்கப்புறம் ஜோவியில் எடுத்துட்டு திரும்பி வந்துடுவோம். அதான் மிக்சரும் ஸ்பீக்கர்ஸும் வராத ஆர்கெஸ்ட்ரா எல்லாமே இருங்க கடைசி நிமிஷத்துல. ஐயோ சார், தேர் ஹவ் பீன் செவரல் சச் இன்ஸ்டன்சஸ். அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் வந்து we learned how much of effort is involved in putting up a show together. I think it was also at the peak. In fact சார், நம்ம காஃபி வித் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் சாட்டு. ஸோ கொஞ்சம் பாட்டு வேணும் இல்லையா? ஸோ ஏதாவது எங்களுக்காக ஒரு பாட்டு, நீங்கள் உங்களுக்கு மெமரபிளான ஒரு சாங் எனிதிங். சரி, அது ஒன்றுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நான் இப்போது எல்லாருக்கிட்டையும் நான் எப்போதுமே சொல்லுவேன், என்னோடய செமி டெமி காட் இஸ் SPB சார். நாட் தட் எனிபடி எல்ஸ் ஆர் really, பட் எனக்கு என்னமோ அவர் ஒரு ஹீரோ வர்ஷிப், ஃபாதர் ஃபிகர் அண்ட் அ ஹியூமன் whom I have seen. I have brushed shoulders with him completely for about 18 years. பெரிய பிளெஸிங் சார். அண்ட் அவரோட எல்லா ஊருக்கு வெளிநாடுகளுக்கும் சரி எங்கேயும் சரி பயணிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு மனுஷனை இனிமேல் இந்த ஜென்மத்தில் பார்க்க முடியாது சார். த ஒன் அண்ட் ஒன்லி SPB. அவர் வந்து மவுண்டன். நாங்கள்லாம் என்ன மாதிரி நிறைய பேர் பாடுறா, அவள்லாம் மோல்ஸ். இப்போ நம்மளாம் யார் அப்படின்னு இல்லை ஐம் ஜஸ்ட் வெரி வெரி ஃப்ராங்க்லி. ஸோ அவரோட பாட்டுக்கள் அத்தனையும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அது ஒன்று நம்ம எப்படி சொல்ல 60,000 பாட்டு பாடியிருக்காரு நான் மனுஷன். அதனால் ஒன்று ஒரு ஜானரையும் அப்படி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவரே மியூசிக் பண்ணி அவரே பாடின ஒரு பாட்டு, அந்த ஒரு எஸ் வா 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 இங்கே எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் இது. பாடறிவோம் படிப்பறிவோம் டீமில். ஷுவர், கிரேட் சார், ப்ளீஸ் பாடுங்க. ஷுவர். பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரம் இல்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசை இல்லை. பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரம் இல்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசை இல்லை. கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானம் இல்லை, நீலத்தை பிரித்து விட்டார் வானத்தில் ஏதும் இல்லை. தள்ளி தள்ளி நீ இருந்தார் சொல்லிக்கொள்ள வார்த்தை இல்லை. வண்ணம் கொண்டு வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை, அவரை தொட ஏணி இல்லை, வண்ணம் கொண்டு வெண்ணிலவே. So true sir, absolutely so true. என்ன ஒரு எந்த அளவுக்கான மியூசிக் அவர் உள்ளே வந்து ஊறிந்ததுன்னா இப்படி ஒரு இம்பேக்ட் அவரால் கிரியேட் பண்ண முடியும் இல்லையா? அந்த அதுவும் இந்த படத்தில் எல்லா பாட்டுமே ஹிட் சார். அவர் படத்தில் பாட்டு ஹிட்டு பாடினது எத்தனை பேருக்கும் தெரியும் சார்.
அந்த அதர் சைடு ஆஃப் தட் ஹியூமன்னஸ் எஸ்பிபி ஹியூமன் குவாலிட்டி நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் அவரை வந்து இந்த ஜென்ம அவரெல்லாம் அப்படி இருக்காருன்னா நான்லாம் வந்து வெள்ளையாக வந்து நிற்கக்கூடாதுன்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ். என்னோடய ஷோ மியூசிக் அகாடமியில் பாலு சார் பாடுறாரு. 6:30 மணிக்கு ஃபஸ்ட் பெல் அடிச்சுட்டாங்க மியூசிக் அகாடமியில். நீங்கள் உட்காந்துருக்கிற மாதிரி சார் உட்காந்துருக்காரு. கிட்ட போயிட்டு சார் ஆரம்பித்தரமான ரமணன், யூ ஆர் த லீடர், ஐ எம் சிங்கிங் ஃபார் யூ டுடே. பாரு செத்துட்டேன் அங்கே. 6:40 6:30 6:35 ரெடி சார்னு சொன்னால் நான் வந்து அங்கே பாடணும். அதுதான் லீடருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். I mean, I was just flabbergasted, completely bowled out. என்ன அதாவது அவர் வந்து ராஜா சார்கிட்டையோ ஜெயசுதாஸ் சார்கிட்டையோ அவங்களோட குரூப் பேட்ச்டே சொல்லலாம். நான்லாம் வந்து இந்த கடை நிழை ஊழியர் அந்த லெவலில் இருக்கும் கச்சேரியை போட்டேன். அதனால தான் சார் அவர் வாழ்ந்துட்டு இருக்கார். நம்மளோட என்றைக்குமே வாழ்வார். அவர் வந்து காலத்தால் அழியாத ஒரு சகாப்தம் தான் வந்து சகாப்தம் சார். எஸ்பிபி சாருங்கிறது அவரை மாதிரி ஒரு மனுஷன், அவரை மாதிரி ஒரு டேலண்ட்டு, டிவோஷனல் ஆகட்டும், சினிமா பாடல்கள் ஆகட்டும், அத்தனையும் அந்த அவருக்கு இருக்கிற ப்ராவசனம் கண்ணான ராஜா சார்ட்ட நான் 8 வருஷம் ஒரு பாடிருக்கேன் சார். அமேசிங். அப்போது சார் வந்து பாடுவார். அவர் வந்து அந்த ரூமில் வந்து நின்றுட்டு இந்த மியூசிக் ரூமில் வந்து இந்த கன்சோலில் நின்று அப்படி மைக்கை வச்சு செக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கேட்டுட்டு 7வது நிமிஷம் ஹி பி அவுட் ஆஃப் த பிளேஸ். பிலீவ் பாசம். He has recorded 21 songs in a day. ஆமாம் சார், அது அவரோட ரெக்கார்ட். இன்ஃபேக்ட் அதுதான் சார், ஐ மீன் த டிஃப்ரென்ஷியேட்டர் இஸ் அந்த ஆத்மார்த்தமாக ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற அதுதான் டிஃப்ரென்ஷியேட்டர். ஐ திங்க் இட் வாஸ் தேர் இன் ஹிஸ் பிளட், இட் வாஸ் இன் ஹிஸ் நர்வ்ஸ் அண்ட் he was very sincere to what he was doing. ஹைலி சார். ஏன்னா டேலண்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் abundance சார். டு பி வெரி ஆனஸ்ட், இப்போது டேலண்ட் வைஸ் நம்ம பார்த்தோன்னா எஸ்பிபி சார் மாதிரி டேலண்டடாக நிறைய பேர் நம்ம பார்க்கலாம். ஆனால் ஏன் எஸ்பிபி சார் இஸ் எஸ்பிபினா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் that love towards music, the passion, the commitment, the attitude. Yes. So that's what makes these legends. He's a standout, sir. He's a standout. And எல்லாரையும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார் சார். அதுதான் வந்து ஒரு பியூட்டி ஆஃப் எஸ்பிபி சார். And ரிசர்வேஷன்ஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்க 21 சாங்ஸ் ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ணாரு அப்படின்னு. அது ஒரு பக்கம் அப்போ இன்னொரு பக்கம் நீங்கள் யூ ஸ்போக் அபவுட் doing 2 கச்சேரிஸ் a day, 3 கச்சேரிஸ் a day. அதில் சிலது அவுட்டோர் கச்சேரி. இப்போ மார்கழி மாதம் இது நம்ம ஆடி மாதம் வந்ததுன்னா இவ்வளோ டன் லாட் ஆஃப் மாரியம்மன் கோவில் கச்சேரிஸ் அண்ட் ஸ்டம். ஒரு கல்யாணத்தில் பாடிட்டு இல்லை காத்தால ஒரு பார்ட்டியில் பாடிட்டு சாயங்காலம் ஒரு அவுட்டோரில் போய் பாடணும். ஹவு டிட் யூ மேனேஜ் அ வாய்ஸ் சார்? இப்போது எங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து த்ரோட் இஷ்யூ வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக இருக்குது. கரெக்ட். பிகாஸ் ஐ எம் ஹோஸ்டிங் அண்ட் ஐ எம் ஆல்சோ ட்ரைங் டு சிங். ஐ ஹேவ் மை ஓன் இஷ்யூஸ். ஸோ நிறைய பேர் நிறைய வெர்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ புதுசாக லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னென்னா 14 வயசில் தொண்டை உடையிற மாதிரி 38 வயசில் ஒரு வாட்டி உடையுங்கிறாங்க. ட்ரூ. ஸோ அதுதான் உடஞ்சின்னு இருக்காரு, உடஞ்சு போய் கிடக்கு. ஸோ ஹவு டு வி மேனேஜ் தி த்ரோட்? இது ஐ திங்க் மெனி பீப்புள் வில் ஹேவ் திஸ் கொஸ்டின். கரெக்ட். இல்லை, வாட் யூஆர் சேயிங் இஸ் பர்ஃபெக்ட்லி ரைட். அந்த த்ரோட்டுங்கிறது வந்து சரஸ்வதி கடாட்சம் சார். அது வேறு ஒன்றுமே நான் சொல்ல முடியாது. ஏன்னா யூ கான்ட் புட் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் இன்சைட் அண்ட் ரிப்பேர் இட். ஓகே, அப்போ சரஸ்வதிக்கு அப்ளிகேஷன் போடணும்னா இல்லை சீரியஸ்லி. ஏன்னா ஒரு 3 கச்சேரி பாடுறதா இருந்தால் you know how much of a strain it is to your vocal cords and what not. And being a bass voice singer, yes, it is at least bare minimum 12 to 14 songs. Correct. And technology was not as it is today. Correct. The mic or gain pickup was not like not like what it was today. We have to give our voice a little more louder than what we give today. அதில் இருக்கிற வந்து ஒரு சென்சிட்டிவிட்டி, அதில் இருக்கிற ஒரு கெயின் வந்து அந்த காலத்தில் கிடையாது. Because it was evolving at that point in time. True. So அதனால we used to even have இந்த ஸ்பீக்கர்ஸ் கச்சேரி இது பொலிட்டிஷியன்ஸ்லாம் பேசுறதுக்கு போடுவாங்க. அதெல்லாம் கூட வந்து போக்குவாங்க கச்சேரியில். ஸோ அதெல்லாம் ரொம்ப பிளாண்டாக இருக்கும். அப்படியே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு இஸ்ஸுக்கும் ஒரு ஹிஸ்ஸுக்கும் ஒரே சவுண்டு தான் கேட்கும். ஸோ அந்த சென்சிட்டிவிட்டி அப்போவே நீங்கள் மானிட்டர்ஸ் வேர் நாட் லைக் த வே இட் இஸ் டுடே. இதெல்லாம் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோக்கு போயிட்டு ஒரு எபிசோட் பாடிட்டு வந்தாலே இந்தியர் மானிட்டர்ஸ் கொடுப்பீங்க அந்த காலத்தில். has been because of the technology evolving. And இது பாடுறது நீங்கள் சொல்கிறீங்க பரவாயில்ல, பாடிட்டு 2 கச்சேரி பாடினா சரி, ஃபஸ்ட் கச்சேரியில் கொஞ்சம் அப்படியே இருக்கும், அப்புறம் வார்ம் அப் ஆகும். ஏன்னா காத்தால் மியூசிஷியன்ஸுக்கு எழுந்த உடனே வந்து ரொம்ப ஒன்றுமே வராது. ஸோ கொஞ்சம் வார்ம் அப் ஆகிறதுக்கு டைம் ஆகும். வார்ம் அப் ஆகிட்டு பாடுறேங்க. நான் ரொம்ப அட்டுவேன். நான் வந்து கிரிக்கெட் பைத்தியம்.
I used to play. நிறைய சிங்க் ஆகுது சார். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா லீக் மேட்ச் உங்களுக்கே தெரியும். அப்போல்லாம் வந்து சென்னையில் தான் அந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் லீக்ஸ் வாஸ் எவால்வ் 5 division, 4th division, 3rd, 2nd and 1st. So first used to be the entire cream of Tamil Nadu team. So and Chem Blast இருந்தது, ஜாலி ரோவர்ஸ் இருந்தது, MRF இருந்தது. ஸோ அதனால் இந்த மாதிரி டீம்ஸ்லாம் இருக்கும். ஸோ நான் வந்து குரு டீம் சின்ஸ் ஐ ஸ்டடிட் இன் RKM சோமசுந்தரம் கிரவுண்டில் தான் எங்களுக்கு நெட் ப்ராக்டிஸ்லாம் நடக்கும். சூப்பர். ஸோ கிரிக்கெட் வெரி அந்த காலத்தில் வெரினா வெரி அந்த ஃபீல்டில் ஐ யூஸ் டு பி அ ஃபாஸ்ட் bowler. இப்போ நான் ஐம் லிட்டில் ராணி பானி பட் தென் ஐ யூஸ் டு பி லைக் திஸ். ஸோ ஐ யூஸ் டு bowl வெரி குட் பேஸ் அண்ட் மிடில் ஆர்டர் பேட் as well. ஸோ அதனால் கிரிக்கெட் மேட்ச் லீகில் ஆடிட்டு ஐ யூஸ் டு ப்ளே ஃபார் விக்னேஸ்வரா, CCL வெரி ஓவர் மேட்ச் நாள் ஃபுல்லாக போகும். அப்போ 50 ஓவர் கிடையாது. 50 ஓவருக்குலாம் முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட்டு லீக் ஆடுற சமயத்தில் இன்னிங்ஸு. ஸோ எப்போ வந்து ஃபஸ்ட்டு டீம் ஆடி நாங்கள் போய் ஒரு விக்கெட்டை எடுத்து முடிக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு டீக்கு மேலாம் எங்களுக்கு வந்து சான்ஸ் வந்து லீக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது 5th divisionல? இன்ட்ரெஸ்டிங். ஃபஸ்ட்டு வரைக்கும் அப்படி இருக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் தான் ஓவர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங். ஸோ நியூ பாலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போட்டு சில சமயத்தில் 11 மணிக்கு அவங்கள போட்டெல்லாம் கட்டிடுவோம் எதிர்த்து. அதுக்கப்புறம் 12:30 மணிக்கு மேட்ச் முடிச்சுட்டு போன காலம்லாமும் உண்டு. ஆனால் அதையும் தாண்டி வந்து இந்த மாதிரியும் நடக்கும். ஸோ இதில் அப்பீல் பண்ணி ஆஸ் அ ஃபாஸ்ட் பவுலர் அவங்க கத்துறது வெயில் அப்படியே மெட்ராஸ் வெயில் உங்களுக்கு தெரியும். கத்தவே வேணாம். அந்த டைம்னஸே மேண்டட்ரி ஓவர்ஸ் வரும் 4:30 மணிக்கு. ஸோ மேண்டட்ரி ஓவர்ஸ் வந்து 15 மேண்டட்ரி ஓவர்ஸ். அந்த மேண்டட்ரி ஓவர்ஸில் அவங்க அடித்தாங்கன்னா அவங்க வின்னு, அடிக்கலைன்னா நாங்கள் வின்னு. அந்த 15 ஓவர்ஸில் லாஸ்ட் மேண்டட்ரி ஓவர்ஸில் இதெல்லாம் முடிச்சுட்டு 5:30 மணிக்கு அந்த எந்த கிரவுண்டோ, ஃபார் எக்ஸாம்பிள் CLRஐயாக இருக்கட்டும், இல்லை ரயில்வேஸ் பெரம்பூராக இருக்கட்டும், இல்லை வந்து மரீனாவாக இருக்கட்டும், என்ன டீச்சர்ஸ் காலேஜாக இருக்கட்டும், எந்த கிரவுண்டில் RKMஆக இருக்கட்டும், அந்த கிரவுண்ட்லலாம் அங்கேயே மூஞ்சி அலங்கிட்டு அங்கேயே வந்து ஒரு சட்டையை மாற்றிட்டு ராஜா அண்ணாமலை மன்றத்துக்கு போய் பாடி. நீங்கள் எப்படி யோசிச்சு பாருங்க. நீங்கள் 2 கச்சேரி பாடிட்டு பாடுவேடா நினச்சே பார்க்க முடியல. ஆக்சுவலாக மேட்ச் ஆடிட்டு அங்கே போயிட்டு 3.5 மணி நேரம் பாட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு கிளம்புவோம். ஸோ இந்த மாதிரி இந்த கிரிக்கெட்டும் நினச்சி கூட பார்க்க முடியாது. பாட்டும் மேபி ஐ டோன்ட் நோ. ஐ மீன் if our eating habits have also had an impact on it என்ன தெரியல. ஏன்னா அந்த காலத்தில் பண்ண முடிஞ்ச பல விஷயங்களை இப்போ நினச்சி கூட பார்க்க முடியும். But I hope everything to the training which our MS குருமூர்த்தி இன்னைக்கு அவர் இஸ் ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் கோச் இன் சிட்டி. YSCA ட்ராஃபி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வருஷமாக நடந்துட்டாரு. இன்னும் இஸ் 80+ யங்ஸ்டர்ஸ். He used to work for LIC and he is 80+ today. Youngsters Cricket Association இன்னும் அது இஸ் டூயிங் வெல். ஸோ we were all part of குரு டீம். அண்ட் அந்த ஒரு பெரிய குரு அவரை நீங்கள் பண்ணதை இப்போவும் நான் அந்த தருணத்தில் என்னடா பாட போகணுமா இன்றைக்கி, எங்கே உனக்கு இன்றைக்கி அப்படி பாரு சாயங்காலம். அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கிளம்பி ஓடுவேன். ஸோ எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, கச்சேரி பாடிட்டு ஸ்ட்ரெயின் ஆடுறது ஒன்று, கிரிக்கெட் மேட்ச் இந்த வெயில் ஆட்டி யோசிச்சு பாருங்க. The impact is actually more there. ஸோ அதில் இட் யூஸ் டு பி குட் ஃபன். பட் ஓகே பீப்புள் யூஸ் டு சே பாட கிளம்பிடுவான் அதனாலே அவுட் ஆகிட்டு போயிடுவாரா பாரு. செகண்ட் இன்னிங்ஸ் நாங்கள் ஆண்டோம்னா ஒரு 3 ட்ராப்போ 4 ட்ராப்போ போயிட்டு அப்படியே ஒரு 4 அடிச்சுட்டு சீக்கிரமாக போட அப்படியே டாக்குன்னு கிளம்பி கொடுத்துட்டு அப்படின்னு போன காலங்களும் உண்டு. Very quite nostalgic. Yeah. In fact, that brings me to this question, sir. 83 ஆரம்பிச்சிருக்கீங்க. Correct. We are sitting in 2023. Early 90s தான் வந்து ப்ராபப்ளி இந்த ஆர்கெஸ்ட்ராவோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. கரெக்ட். இப்போ ஆஸ் வி வேர் டிஸ்கஸிங் ஜோக்கிங்லி, பொண்ணு இல்லாமல் கூட கல்யாணம் நடந்துடும், சீப்பெல்லாம் திருட வேணாம், மாப்பிள்ளையோட சீப்பெல்லாம் ஆர்கெஸ்ட்ராவை நடத்தினா கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு ஸ்டேஜில் 90s இருந்தது. I think early 2000s saw the -1 tracks-ஓட என்ட்ரி. அது வந்து ஸ்லோலி கொஞ்சம் அப்படியே அதோட சிக்னிஃபிகன்ஸை குறைச்சது. பிகாஸ் people started moving on from a full-fledged orchestra to karaoke kind of a singing. அது கொஞ்சம் ஆரம்பிச்சது. Then early 2010s வந்து இந்த DJ எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சது. And then probably our North Indian influence of having சங்கீத் அதெல்லாம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வேன் ஆஃப் ஆகிட்டே வருது. கை விரல விட்டு எண்ணிடலாம். இன்றைக்கி வந்து கல்யாணத்தில் நடக்கிற கச்சேரிகளை வந்து இன்றைக்கி எண்ணிடலாம். இதுக்கு நடுவில் நம்ம ஃபேஸ் பண்ண ஃப்ளட்ஸாக இருக்கட்டும், ஃப்ளட்ஸை கூட விட்டுருங்க, 1 வருஷம் கம்ப்ளீட்லி அவுட்டு கொரோனா பீரியடில். 2 வருஷம் சார். 2 வருஷம் அப்சல்யூட்லி. இதெல்லாம் எப்படி சார் டைட் ஓவர் பண்ணி வந்திருக்கீங்க? ஐ மீன் லைக் ஹவ் இஸ் ஸ்டில் an orchestra which was started in 1983 is going as good as it was? I won't say it is as good as what it was then. To be very, very frank and honest, we really took a nosedive.
We had all our bad times, as you rightly said, during Corona. And musicians ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த காலகட்டத்தில். அண்ட் மியூசிஷியன்ஸுக்கு வந்து கார்த்தால ஒரு ரெக்கார்டிங் வாசிச்சா ஒரு பேமெண்ட்டு, கல்யாண கச்சேரி வாசிச்சா ஒரு பேமெண்ட்டு, கோயில் கச்சேரி வாசிச்சா ஒரு பேமெண்ட்டுன்ற இதில் தான் they were all there in. What had happened when we saw, as you rightly said, the advent of karaoke, -1 tracks, opportunities வந்து நிறைய அவங்களுக்கு லூஸ் ஆகிடுது. And that, even in that, again, in that little adversity, ஒழிச்சுட்டாங்க மியூசிஷியன்ஸ். ஒழிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, under the advice of people like me and others, they started taking classes. அது வரைக்கும் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க மியூசிஷியன்ஸுக்கு, டைம் கிடையாது. ஆனால் டைமுங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்னா இன்னொரு ரீசன், அட்லீஸ்ட் பீப்புள் லைக் கீபோர்டிஸ்ட்லாம் வந்து ஜென்ரலி வாட் தே சே இஸ் தட் கிளாஸ் எடுக்கும் போது தே வில் பி டீச்சிங் இட் ஸ்லோ, அந்த ஃபிங்கரிங் ஸ்பீடு வந்து போயிடும் அப்படிங்கிறதுக்காகவே தே ஹேட் தட் மென்டல் பிளாக் ஆஃப் நாட் டேக்கிங் கிளாஸ். கரெக்ட். ஸோ பண்ண மாட்டாங்க. They were forced to do it because monetary wise they didn't have any other revenue. And what we did, many of us, I wouldn't want to name anybody or single out anybody, many of us, we did lot of FB live shows in Facebook. Correct. And அதுலேருந்து கொஞ்சம் ஃபண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணோம், யாரெல்லாம் என்னென்ன கொடுக்க முடியுமோன்னு. ஸோ ரொம்ப கஷ்டப்படுற மியூசிஷியன்ஸுக்கு we gave it straight away. And that was something which we were able to contribute and do during the Corona times. And அதில் வந்து I used to do in 7 days at least 5 times. I remember we used to promote that in BBS. Yes. So ராத்திரி 8லேருந்து பண்ணுவேன். அதில் வந்து சொல்ல முடியாத ஒரு பியூட்டிஃபுல் திங் happened is many people started following and they started becoming very close to music. And there was a couple who were about 60 plus. Both of them were blind. And they called me up in the morning at about 8:30. சார், நான் so and so பேசுகிறேன், இங்கேருந்து நான் பேசுகிறேன். இந்த கரோனா பீரியடில், to be very frank and honest, me and my wife, both of us are blind. உங்களோட பாட்டு தான் எங்களுக்கு அடுத்த நாள் நாங்கள் வாழ்வோன்ற தைரியத்தை கொடுத்தது. அமேசிங். அந்த ஒரு, ஏன்னா நாங்கள் கேட்குற வார்த்தைகள் எல்லாமே வந்து இவன் போயிட்டான், அவன் போயிட்டான், இவன் போயாச்சு, அவர் போயாச்சு, எஸ்பிபி போயாச்சு, இத்தனை கேட்டுருந்ததில் இமேஜின் பண்ணி பாருங்க. we were not able to see whether it is red or blue or green or அந்த மாதிரி. அமேசிங். உங்களோட சாங் சொன்ன உடனே I said, thanks to music, not me. True, sir. We are able to relate to this very easily. Yeah, I have been sent by God as a messiah or a messenger to propagate this. இது வந்து எவ்வளோ ஒரு பெரிய டீடு வந்து அந்த இறைவனால் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்றது ஒன்று தான் நான் அந்த தருணத்தில் நடிச்சேன். அதனால் தயவு செய்து வந்து நான் ஒன்று சொல்கிறதுன்னா, ஒரு பெரிய பாடகர், ஒரு பிளேபேக் சிங்கர் இல்லை கொம்பு முளைச்சிருக்குன்னு நினச்சிடாதீங்க. கிடையவே கிடையாது. God has chosen you in this Janma to propagate this music to many, and you have to do that service properly. This is what I want to, take what I am, but I'm not trying to say this to many of them. People who know this really and truly will definitely appreciate this. Absolutely, sir. Absolutely. Amazing, sir. So, the Corona time la வந்து music was a huge healer. அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. I think even people who are not used to listening to music started listening to music. Correct. இன்ஃபேக்ட் கொரோனா பேட்ச் மாதிரி நாங்களுமே வந்து பாடறிவோம் படிப்பறிவோம் வாஸ் ஸ்டார்டட் டியூரிங் கொரோனா. எக்ஸாக்ட்லி நம்ம லாக்டவுனை போட்ட டைமில் honestly the intention that day between me and Kaushik was how shall we spread music. நமக்கு தெரிஞ்சது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சது தான் வந்து பாடறிவோம் படிப்பறிவோம். ஸோ we can definitely relate to it. அண்ட் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் எவ்வளோ பைசா சம்பாதிச்சிருக்கோங்கிறது செகண்டரி, ஏதாவது எவ்வளோ ஸ்டுடியோ செட்டப் பண்ணியிருக்கோங்கிறதுலாம் செகண்டரி. பட் there were so many people who have come back and told us that how stressful I was during Corona. Yes. You people have helped us come out of it. True. Very. அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை சார். I always used to talk about this purpose to life. Why am I born அப்படிங்கிறதுக்கு I think there is a purpose today அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் அந்த பர்பஸ் வந்து மியூசிக் மூலமாக கிரியேட் ஆச்சு. What more you need? Yeah. So before we talk about your playback singing journey, how is it different, sir? How is it different to sing in a stage compared to singing in a studio? ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ். நீங்கள் சொன்னது இஸ் பர்ஃபெக்ட்லி ரைட். ஸ்டேஜ் சிங்கிங்கில் வந்து ப்ரோஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குது. ரெக்கார்டிங்லேயும் அதே மாதிரி ப்ரோஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குது. Stage singing, as you all know and the general public also know, the time given to you is only those 3.5 to 4 minutes. Correct. Where you can do whatever you want to do. தப்பு பண்ணால் தான். பாலு சார் சொல்லுவார் ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட்டு, லைவ் சிங்கிங்கில்
நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தேர் இஸ் பவுண்ட் டு பி மிஸ்டேக்ஸ். ஹூ கமிட்ஸ் லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இஸ் ஃபார்ச்சுனேட் தட் டே. வெரி 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 ட்ரூ. ஆனால் ஒரு ரெக்கார்டிங்கில் வந்து அப்பட்டமாக நம்ம மிஸ்டேக் பண்ணோம்னா அதை மாற்றிட்டு தான் ஆகும். அதை மாற்றி கரெக்டாக ஆகிற வரைக்கும் மியூசிக் டைரக்டர் வந்து அது கரெக்டாக ஆகிற வரைக்கும் நம்மளை விடமாட்டாங்க. அண்ட் ஒன் குட் திங் இன் ரெக்கார்டிங் இஸ் யூ கேன் ஹியர் வாட் யூ சிங். மெனி டைம்ஸ் மண்டபத்துலேயோ நம்ம அக்காஸ்டிக்ஸில் நம்ம பாடுறப்போ வித் ஆல் மியூசிஷியன்ஸ் ஒரு நோட்டே வந்து நம்மளை வந்து டைவர்ட் பண்ணி வேறு நோட்டுக்கு தூக்கின்னு போகும். வெளிலேருந்து பவுன்ஸ் ஆகி வந்து கேட்குற சமயம். ஸோ அதனால் வந்து லைவ் மியூசிக்கில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் நிறைய சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா காதை அப்படி மூடிட்டு கூட பாடுவாங்க, ஒரு இதில் வச்சுன்னு பாடுவாங்க. ஆமாம், ஸோ தட் தே ஹியர் இட் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட ஸ்டைலு, அவங்களோட மெத்தடாலஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் நேக் ஆஃப் ட்ரூ ஆதார ஸ்ருதியை பிடிச்சிட்டு அதை வச்சுட்டு என்ன பண்ணுவேன். எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்டு இருந்தாலும் சரி, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது, பேஸ் கிட்டார்ன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இனிமேல் நல்லா பாட முடியாது. பாடுறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா முடியவே வித் ஆல் தி அக்கௌஸ்டிக்ஸ் வேர் த சவுண்ட் இஸ் ஹிட்டிங் பேக் த ஃப்ரீக்வன்சி, அந்த ஃப்ரீக்வன்சி பிட்ச் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வந்து இது ஒன்று தான் நமக்கு ரெஃபரன்ஸ். ஐ எம் பேஸ் கிட்டார் ஃப்ரீக். எனக்கு அந்த பேஸ் கிட்டாரில் வந்து அந்த சாங்குக்கு வந்து அந்த அண்டர்லைங் ஃபேக்டர் வந்து ஒரு இசிஜி எடுத்திங்கன்னா 1 2 3 ஏஆர் ஏவியர் இந்த 12 லீட்ஸ் வரும், கீழே ரிதம் ஸ்ட்ரிப்னு ஒன்று அப்படியே இருக்கும். அந்த மாதிரி வந்து பேஸ் கிட்டார். கரெக்ட். ஸோ அந்த பேஸ் கிட்டார் தான் லைஃபே. அண்ட் ஐ ரியலி வில் வாண்ட் டு பவுன்ஸ் அட் பீப்புள் ஹூ சே இன்னைக்கு கொஞ்சம் பட்ஜெட் கம்மி, அதனால 5 பேர் ஆர்கெஸ்ட்ரா தான் பேஸ் கிட்டாரை கட் பண்ணலாம், கீபோர்டை வேணா கட் பண்ணுறா, பேஸ் கிட்டாரை கட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி what you said is dimensions in studio and dimension is totally different. Okay. And many big top singers who were great singers in recording ஸ்டேஜில் கொஞ்சம் ததிங்கன்னு தோணும். எஸ். அண்ட் இதில் ரெண்டுத்தையும் எக்ஸல் பண்ணுறவங்க அனைவர் வந்து மாதிரி வரவே வராது. ரொம்ப பெருமையோட நாட் தட் எனிபடி இஸ் lesser to him or anything, but and our authority. But that's very unique, sir. Because I mean, they say artists are not necessarily performers. Correct. Performers are not necessarily art of the monk. Correct. Correct. SPB sir was both. He was a king everywhere. He literally ruled this industry absolutely all by himself. And இன்னொன்று என்னென்னா, ரெக்கார்டிங்கில் எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் பண்ணலாம், பஞ்ச் பண்ணலாம், லைன் பை லைன் எடுக்கலாம். அப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அப்போல்லாம் கச்சேரியும் ரெக்கார்டிங்கும் ஒன்றே தான். அப்போது வந்து இந்த பீரியடில் எடுத்திங்கன்னா தேர் வாஸ் அந்த மல்டி ட்ராக் சிஸ்டம் வரத்துக்கு முன்னாடினா தேர் யூஸ் டு பி கம்ப்ளீட் சாங். யார் விட்டாலும் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து பாட ஆரம்பிக்கணும். And it was advantages also because that singer used to sing that song for 10 times 15 times. ஒரு மேண்டலின் பிட்டில் ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட திரும்பி டாப் டு பாட்டம் எடுப்பான். ஸோ த சாங்கோட டெலிவரி வந்து இன்னும் ஃப்ளூயண்ட்டாக அதே பாட்டு மேடையில் பர்ஃபெக்டாக பாடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. நம்ம பிட்டு பிட்டா பாடிட்டு வந்துடுறோம். அவங்க தான் பாடிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. சில சமயத்தில் வெளில வந்த உடனே தான் அந்த கலரே தெரியும். அந்த மாதிரிலாவும் கதை நடந்திருக்கு. True. Oh, as you amazing, sir. Amazing. So I think you have sung at least couple of films. We know one is Namma Vittu Kalyanam, இன்னொன்று வந்து budget பண்ணாத. So how was the experience? Where it started? அது the first recording as a playback singer, as singing you know the main. Yeah. It's something which is amazing, la. Yes. அது வந்து மறக்க முடியாது என்னால். And thanks to S.A. Rajkumar sir, music director, who gave me this wonderful opportunity. ஆஸ் யூஷுவல் வந்து நான் குருவாயூர் டெம்பிள் போயிட்டு வந்தேன். ரொம்ப குவிக்காக அது பெரிய லாங் ஸ்டோரி, பட் ஷார்ட்டாக முடிக்கிறேன். குருவாயூர் டெம்பிள் போயிட்டு வந்து அவர் ஸ்லீப்பிங். அண்ட் அந்த இன்சார்ஜ் ஃபோன் பண்ணார், வந்துடுங்க நீங்கள் எஸ்.ஏ. ராஜ்குமார் ஏவிஎம் ஆராக இருக்குது அப்படின்னாரு. ஒரு ஏவிஎம் ஆராக இருக்குது போனால் எல்லாம் உட்காந்துட்டாங்க. என்னோடய சிங்கர்ஸ் பாடுறவங்க எல்லாம் பாட்டு நான் அவங்களோட போய் உட்காந்துருந்து சில ரெக்கார்டிங் ஒன்று, நீங்கள் ஏன் இங்கே உட்காடுறீங்க, உள்ளே போங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சார் நம்ம எல்லாம் ஒரே பேட்ச் தானே, என்ன திடீர்னு இன்றைக்கி என்ன உள்ள சார் நம்மள நீங்கள் மெயின் பாடுறீங்க அப்படின்னு இந்த மாதிரி கலாய்ப்பாங்க நிறைய வாட்டி. ஓகே, இதெல்லாம் நடக்கும். அந்த நம்பக்கூடாதான்ற ஒரு இதெல்லாம் வரும் உள்ளுக்குள்ள. ஸோ அன்றைக்கி ஐ வாஸ் நாட் ஏபிள் டு பிலீவ் மை ஐஸ். அப்படியே நான் நின்று, சார் நீங்கள் வேறு வெறுப்பேற்றாதீங்க அப்படின்னு உடனே தெரியும் இந்த இன்சார்ஜ் உள்ள கதவு தெரியும். என்ன ரொம்ப எவ்வளோ நேரமாக சார் இவங்க வந்து சும்மா வந்து கலடா பண்ணுறாங்கன்னு, இல்லை நீங்கள் தான் பாடுறீங்க வாங்க அப்படின்னு. அது வந்து அந்த மூமெண்ட் வாஸ் சரின்னு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஐ கான் எக்ஸ்பிளைன் பிகாஸ் நான் வந்து மேடை ஏறுவேனா, எஸ்பிபி சார் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான்களோடலாம் கீழே நின்று பார்ப்போமா அவங்கள ஃபஸ்ட்டு. நாட் ஈவன் ஏறுது, கீழே நின்று அவங்கள பார்க்க முடியுமா அந்த தருணங்கள்லாம் ட்ரீம் பண்ணிட்டு ஒரு லெவலுக்கு இப்போ வந்து இந்த சுவாமி வந்து நம்மளுக்கு இந்த ஒரு இது கொடுத்துருக்காருன்றது ரியலி லிட்டரலி இட் இயர்ஸ். பட் ஐ வாஸ் ஏபிள் டு கண்ட்ரோல் மை செல்ஃப் அட் தட் பாயிண்ட் இன் டைம்.
ஏன்னா அது பாட்டு பாடுறதை வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்ட்டு அதை வச்சு ஐ சாங் மை ஃபர்ஸ்ட் சாங். அந்த இந்த சாங் ஒரு couple of lines யா. தங்கம் போல ஒன்று, அட வைரம் போல ஒன்று, அட முத்து போல ஒன்று, மூடு பிறந்தாச்சு. நம்ம பத்மநாபம் கணக்கில் கொஞ்சம் பட்ஜெட் ஏறினாலும் நவரத்தினங்களும் தான் கூட செலவாச்சு. அந்த மாதிரி போகும் அந்த பாட்டு. பியூட்டிஃபுல் சொல்றது ஒரு சாங். அனதர் வெரி குட் மியூசிக் டைரக்டர் எஸ் ஏ ராஜ்குமார். ஏதாவது நம்ம வந்து தினேஷ் கார்த்திக்லாம் வந்து MS தோனி ஏரால இருந்ததுனால ஷைனால மாதிரி. ஆமாம். ஐ திங்க் சிற்பி ஆகட்டும் எஸ் ஏ ராஜ்குமாரோட கம்போசிங்ல தான் வந்திருக்கேன் சார். ஒரு ப்ரொடியூசரும் ஒரு டைரக்டரும் அப்படி உட்காந்துட்டு ஒரு சுச்சுவேஷன் சொன்னார்னா 20 டியூன் அப்படியே சரளமாக வரும்ப்பா. அன்பு அதெல்லாம் ஊப்பர் வாலே கே ஹேமாயா. ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு இளையராஜா சார். ஐ திங்க் இளையராஜா சாரோட இரால there are some gems who have not managed to come. ஆமாம். உள்ளலாம் வந்து அந்த மெலடிஸ்லாம் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க. பரத்வாஜ் சார் ஆகட்டும், சிற்பி ஆகட்டும், எஸ் ஏ ராஜ்குமார் ஆகட்டும், வித்யாசாகர் himself would have been a legend. Amazing. I mean, I would still call him a legend. he is there because he is a kanun player. அந்த கானூன்ற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை டியூன் பண்ணுறதுக்கே 45 நிமிஷம் ஆகுப்பா. அதனால் டெக்னிக்கலி அந்த பிரில்லியன்ஸ்லாம் ராஜ்குமார் சாருக்குலாம் அப்படியே அருவி மாதிரி கொட்டும் அப்படியே டியூன்லாம். அண்ட் எடுத்துக்கோன்னு கொடுப்பாங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தே ஆர் ஆல் டேலண்டட் இன் தியர் ஓன் வே. அது வந்து நம்ம வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் யாராக இருந்தாலும் சரி, ஒரு படம் ஒரு ப்ரொடியூசர் நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கிரெடிட் சார். அந்த ரெஸ்பெக்டும் அந்த மரியாதையும் நம்ம அந்த மியூசிக் டைரக்டருக்கு கொடுத்து தான் ஆகும். எவ்ரிபடி கேனாட் பி அன் இளையராஜா கிடையாது. ஸோ அதனால் வந்து அது வந்து டெஃபினட்டாக வந்து அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது. சௌந்தர்யன் ஆகட்டும், அவங்க எவ்வளோ பேர் அது நிறைய மியூசிக். மானபாரதியை நான் சொல்லுவேன் அடுத்தது திரும்பி, பிகாஸ் ஐ நோ ஹிம் இன் க்ளோஸ் குவார்ட்டர்ஸ். ஹீஸ் பீன் ஒன் ஆஃப் மை குருஸ் அஸ் வெல். ஸோ பாலபாரதி சார் அவர் போட்ட பாடல்கள்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் வந்து நான் சொல்கிறேன். ராஜா சார் என்றைக்குமே ஸ்டுடியோவுக்கு லேட்டாக வர மாட்டார். ஒரு வாட்டி வந்து 9 மணி 9 to 2, 2 to 9 கால் ஷீட் இருக்கும். சின்ன 7 to 2 கூட வைப்பாங்க. ஸோ அந்த கால் ஷீட்டில் ஒரு 15 நிமிஷம் சார் வந்து லேட்டாக வந்தார். ராஜா சார் என்றைக்குமே வராது. என்னன்னு கேட்டால், யாரோ ஒரு பையன் வந்து சண்டே அன்றைக்கி நீதாமாலா சீரியல் டிவியில் பார்த்தேன். அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டேன். அதை கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நான் புறப்பட்டு வந்தேன். பாலபாரதி சாரோட மியூசிக் அப்படி கேட்டார். வெரி வெரி அமேசிங் மியூசிக் டைரக்டர் சார். அவரை மாதிரி ஒரு ஞானஸ்தர் வந்து நான் க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் நான் வந்து பார்த்து வியந்திருக்கேன். அவரை ஞானஸ்தர் மட்டும் கிடையாது, ரொம்ப நியாயஸ்தரும் கூட. ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். அவர்லாம் வந்து அவர் பண்ண பாடல்கள்லாம் வந்து நீங்கள் ஒன்றும் பார்த்தீங்கன்னா இந்த சாங் சார். உன்னை தொட்ட தென்றல் இன்று என்னை தொட்டு சொன்னது ஒரு சேதி. அப்பா அப்படி பாடுறா கானா எல்லாம் சொல்கிறாங்க சார். அவர் அன்றைக்கே போட்டார் கானா. அவரோட தலைவாசல் படத்துலேயே அடே உடே விட்டாம்பாரு டோலி டாக்கு டும்மான்னு அந்த பாட்டு பயங்கர காலேஜிலலாம் செம்ம ஹிட்டு அந்த பாட்டு. ஸோ கானா வந்து அவர் ப்ரொடியூசராக அவர் இருந்திருக்காருன்றதுக்கு அப்பவே வந்து இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் சார், ஆமாம், அதுதான் நான் சொல்கிறேன். ஐ மீன் அகெயின் வி ஓ டு தி era in which he was, right? இளையராஜா sir's era. It was his golden period. Nobody else could come out. ஆமாம். But thanks that you spoke about Balabharati sir, because he has a very strong association with Padariko Padipir. He has always been part of all our big events. Okay. More than anything else, you cannot see a human being like him. Amazing human being. அந்த ஒரு பழகுற விதத்தில் அந்த பாசம், அந்த அவர்கிட்ட பழகினா அது you all automatically feel that bonding with him. Exactly. I think he's such a nice person because he is absolutely true from his heart. And வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பேசுவார் சார். அதுதான் நான் கேட்க வந்தேன். Maybe so the industry is such that yes you said it at times it cannot accept such people, but yes, these are the true gems actually. 100% there is no doubt about it. அவருக்கு வந்து அவரை மாதிரி ஒரு கம்போசர் வந்து இனிமேல் வந்து இந்த ஜானர்லையும் அந்த டைமென்ஷனையும் பண்ணுறதுக்கு இஸ் அமேசிங். இது மாதிரி the industry has seen so many of such lovely people. Another person is Satya Anna. I think Satya Anna has played for you for a long time. சத்யா வந்து எனக்கு கீபோர்டு சத்யா இல்லைன்னா கச்சேரி பண்ண மாட்டேன். அண்ட் நீங்கள் சத்யாட்டே கேட்கலாம் டைரெக்டாக. வெரி வெரி சைலண்ட் கில்லர். சரி. அண்ட் அந்த கீபோர்டு அவன் வாசிக்கிறப்போ சாரி அவன்னு சொல்கிறேன், சத்யா அவர்னு சொல்லணும், அவன்னு சொல்லக்கூடாது. இப்போ அப்போ சொல்லியிருக்கலாம். I'm sure he would definitely deny it. நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். கேரஸ் பண்ணி வாசிக்கலாம்.
அந்த அந்த கீஸை வந்து போல்டாகவே இருக்குது. அப்போ அப்படியே கராசிங்னு வந்து சொல்லுவாங்களே, அதுக்கு எக்ஸாக்ட் டெஃபினேஷன் அதுதான். சத்யா வந்து இந்த கீஸை ஹேண்டில் பண்ணுறேன். அண்ட் அத்தனை பாட்டும் ஹெட் டு ஃபுட் 100% அப்படியே பக்காவாக இருக்கும். சத்யாவோட டோன்ஸும் சரி. அதே மாதிரி செல்லான்னு ஒருத்தர் இருந்தார், பால்ராஜ், செல்லா, இந்த மாதிரி லீனேஜில் வந்தவங்க எல்லாமே பரணி இளையராஜான்ற வாசிகள் வாசிச்சிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே அந்த டோன் செலெக்ஷன் இருக்கு பாருங்க, அந்த கீபோர்ட்ஸில் அதை வந்து பியூட்டிஃபுல்லாக போகிறார். plays a huge role. That's what makes or breaks the name for you. அதுதான். அதனால சத்யா வந்து எல்லா ஷோ ஒரு பாட்டு கூட தெரியாதுன்னு சொன்னது கிடையாது இது வரைக்கும். Amazing. அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தவங்க சார். அதில் வந்து என்ன Kind of names that you are mentioning, it is reflecting why BV Ramanan Orchestra has been, not just surviving, but they have been successful till date. The kind of people that you have worked with, Balabali Sara இருக்கட்டும், Satyana இருக்கட்டும், all these are people who are known as excellent human beings, true from the heart. இன்னைக்கு கூட நீங்கள் வந்து அவரை வந்து ஒரு சின்ன விஷயம், நாங்கள் ஒரு மீடியா லான்ச் ஆகுது, கம் ஃபார் ஆர் மீடியா, பாடலிவும் படிப்பது வாஸ் நாட் தட் நோன் அ பிராண்ட் yet. ஒரு செகண்ட் ஹெசிடேட் பண்ணல சார். பாலபாரதி சார் வந்து கௌஷிக் இன்னைக்கு லான்ச்னா முந்தின நாள் போயிட்டு கூப்பிட்டார், சார் கொஞ்சம் வந்துருக்கோம் சார் அப்படின்னு. கண்டிப்பா வந்துடுறேன், நாகூர் பேரா வந்துடுறேன் அப்படின்னா ஒரே வார்த்தை, அவ்வளோதான். ஸோ சச் அ நைஸ் ஹியூமன் பீயிங், சச் நைஸ் ஹியூமன் பீயிங்ஸ். So it's not a surprise that you people have been successful all these days because you have the right people you have attracted. Correct. It is because of the kind of person you are as well. That also reflects. ஏன்னா நம்ம எப்படி இருக்குமோ அப்படி தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீங்கள் தமிழ் தாண்டி அதர் லாங்குவேஜஸ்லையும் நீங்கள் சரி பாடிருக்கேன் சார். இந்திய படத்தில் இல்லை, பட் ஷோஸில் நிறைய படத்தில் பிளேபேக்கில் கன்னடம் பாடியிருக்கேன். ஜவாலின்னு ஒரு எஸ்.ஏ. ராஜ்குமாரோட படத்தில் ஒரு எக்ஸலண்ட், அதுலேயே ஒரு பாட்டு பாடியிருக்கேன். சின்ன 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 சினிமா நம்மன்னோர சினிமா பனி 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 நோடுறம்மா ராஜன்னோர சினிமா அப்படின்னு ஒரு பாட்டு அது. ஸோ அவருக்கு பாடினேன். சமீபத்தில் புலிப்பார்வைன்னு ஒரு இந்த ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் பற்றி ஒரு படம் வந்தது. அதில் அந்த பேத்தோஸ் சாங் பிரவீன் காந்தி டைரக்ஷனில் அது பாடினேன். பிரவீன் காந்தியோட டைரக்ஷனில் அது ஒரு ஞாபகம் இருக்கா அந்த பாட்டு உங்களுக்கு? நீ பார்த்த புலிப்பார்வை வருங்கால வரலாறு வரலாற்றின் மறுபக்கம் அப்படின்னு அந்த மெலடி லைன் போகும். ஸோ ஒரு பேத்தோஸ், ரொம்ப பேத்தோஸ் தான். அந்த பிரபாகரனோட சன் வந்து இறந்து போகிற மாதிரி அந்த சீன் அது. ஸோ அதுக்கு வந்து படத்தோட கருவே இந்த பேத்தோஸ் சாங்கில் தான் இருக்கும் சார். ஸோ ஐ வாஸ் பிளெஸ்ட் டு கெட் தட். எக்ஸலென்ட். அண்ட் இதுக்கு வந்து கரிகால் சோழன் டூக்கி ஸ்டூடியோ வச்சுருக்காரு. அவர் தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் தான் கூப்பிட்டு இந்த மாதிரி ரமணன் ஒரு சிங்கர் இருக்கான்னு அவர்கிட்ட சொல்லி அவர் என்னை கூப்பிட்டு நான் போய் பாடிட்டு வந்தேன். ஸோ அதனால் ரீமீன்ஸ் சார். ஸோ இப்போ எங்களை மாதிரி ஆஸ்பைரிங் people who want to have their life in music, and there are so many aspiring singers who want to step up and become better. இப்போ வந்து நிறைய அவென்யூஸும் இருக்கு. சில பேர் அந்த அவென்யூஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க, சில பேர் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க தெரியல, ஆர் தேர் நாட் பீங் கைடட் பை த ரைட் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. தெர் இஸ் abundance ஆஃப் டேலண்ட் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து. Unlike 90s, 2000s, early 2000s, I think இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இனஃபாக இருக்குது. அதை தாண்டி நம்மளே கூட அமைச்சிக்கிற அளவுக்கு டிஜிட்டல் மீடியாவும் இருக்குது. ஆனால் அது இட் ஒர்க்ஸ் போத் த வேஸ் as you know. ஏதாவது நல்லா பாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒரு கவர் சாங் போடுற வர வியூஸோட ஏனோ தானோன்னு கண்ணா பின்னான்னு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த பாட்டை பாட போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் ஜாஸ்தி வியூஸ். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. பட் பை அண்ட் லார்ஜ் I think the opportunities are abundant today. It is about tapping it right. Correct. So, இந்த மாதிரி எங்களை மாதிரி மக்களுக்கு who are just coming up in music, what would be your advice, sir? Having been in the industry for 40 years, seen almost everything. சி அட்வைஸ் கொடுக்கறதுக்கே பயமாக இருக்குது ஃபுல்லாக கொஞ்சம். ஃபஸ்ட்டு நான் அக்செப்ட் பண்ணிப்போம் சார், கவலைப்படாது. கேண்டிடாக அட்வைட் பண்ணி. ஸோ பாடறிவும் படிப்பறிவோம்ல இருக்கிற ஒரு கல்ச்சர் என்ன அப்படின்னா, we are a modern organization with traditional values. Correct. If you are there with us for even a day, you will understand that very clearly. Okay. For us, whatever values we saw in 80s, 90s, we are sticking to those values, but in a modern way. Amazing. என்னோட ஒரு ஹம்பிள் சப்மிஷன் அப்படின்னா ப்ராக்டிஸ் சார். அது வந்து யூ கேனாட் ப்ரீச் வித்தவுட் யூ ப்ராக்டிஸிங். அது டெஃபினெட்லி வந்து சம்திங் விச் ஈவன் டுடே ஐ டூ. நான் வந்து ஆஃபீஸும் போயிட்டு பாட்டும் பாடிட்டு இருக்கேன். த என்டையர் ஹீரோ ஆஃப் that is another amazing thing. So that's a beautiful thing which has happened to Coffee with Music as well, because we have been talking to entrepreneurs all this while.
here is an entrepreneur, not a full-time entrepreneur, and a successful entrepreneur who has also been in a full-time job. Amazing transition. Yes. ஸோ அந்த வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பண்ணுறது இஸ் லிட்டில் ஆஃப் அ ப்ரெஷர் பட் மேனேஜிங் தட் predominantly the time. See, time is very costly today, not the money part of it. Time தான் இன்றைக்கி ஃபேக்டர். ஸோ அந்த டைமை நீ எப்படி யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் மீடியாக்ரிட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோசஸ்ட்டாக நம்ம பண்ண சி ஈச் ஒன் they have their own talents. All of them are good in their own little way. And nobody is, a special or nobody is low, high, up, down எல்லாம் கிடையாது. அந்த சமயத்தில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது வெளில வர்றப்போ அதை காமிச்சு கொடுப்போம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. தட் இஸ் வாட் ஐ ஆல்வேஸ் ஃபீல். அண்ட் அந்த பக்தி இருக்கும், அந்த பாடுறதுல வந்து ஒரு ஸ்ரத்தையும் ஒரு பக்தியும் அது கட்டாயமாக இருக்கணும். அந்த இன்வால்மெண்ட்டோட எதை பண்ணாலும் சரி, பாடுறதுலே கிடையாது. இப்போ வேலை பார்த்தாலும் அது ஒரு இன்வால்மெண்ட்டாக, even if it is half an hour, be completely half an hour dosed into that and not, get digressed by anything. So, in the involvement, number 2. And number 3, always listen more rather than you singing. And the more you hear, the more you imbibe. The kinesthetic way of learning is correct. அந்த காலத்தில் தான் நீங்கள் சும்மா அப்படியே லேப்டாப்லேயோ இல்லாட்டா ஒரு மொபைல் எடுத்தோட பென்சிலால் ஒரு புக் டைரி எடுத்து அதை எழுதினீங்கன்னா feel it. The storage here in the grey matter is much more relevant. Absolutely. அதனால் அதே மாதிரி மியூசிக்லேயும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து அந்த மியூசிக்கை வந்து டெடிக்கேட்டடாக டிவோட்டடாக பக்தியோடு நீங்கள் உட்காடுறீங்களோ அப்போது இட் ட்ரான்சிஷன்ஸ் என்று அப்படியும் அதாவது பாலு சார் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்லுவேன். மியூசிக்ங்கிறது ஒரு கடல், ஓஷன் அப்படிம்பார். நீ வந்து இத்தனோண்டு ஸ்பூன் எடுத்துன்னு போய் அந்த தண்ணியை எடுத்து ஊற்றலாம், ஒரு தாம்பாடை எடுத்துன்னு போய் அதில் தண்ணி ஊற்றலாம், அதுக்கப்புறம் பெரிய அண்டா கல்யாணத்துலலாம் பண்ணுற மாதிரி அந்த தண்ணி எடுத்து அதுவும் வரும், அதே எடுத்து ஊற்றலாம். நீ ஒரு 100 தண்ணி லாரியோ 10,000 தண்ணி லாரியோ கடலுக்கு அமிச்சு அது ஃபுல்லாக அது பைப் வச்சு எடுத்தாலும் இது வந்து திரும்பி ஃபார்ம் ஆகி திரும்பி நீங்கள் கரெக்ட். ஸோ நீ எவ்வளோ படிப்ப, யாராவது ஒருத்தன் எனக்கு மியூசிக்கில் ஃபுல்லாக தெரியும்னா அவனை மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. ஸோ ட்ரூ. ஸோ அதனால் வந்து அது ஒரு கடல், அதில் நம்ம எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துட்டு அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும் சார். இதுதான் வந்து இஸ் மை beautiful, sir. Small and say. So, yeah. To summarize it, practice, passion, yes, perseverance, and patience in listening. All peace. Yes, is something which is definitely required. And add couple of more peace. Yeah. Paadarivom padiparivom. We are there to help such. Amazing. As amazing. You're brilliant. Seriously, the way you did it up, amazing, sir. It's been great talking to you, understanding about your journey. ஏன்னா 40 வருஷம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. இன்றைக்கி ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு எடுத்துட்டா கூட 3 வருஷத்துக்கு தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பார்த்துட்ருக்கோம். பாடறிவோம் படிப்பறிவோம்லேயே நாங்கள் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்லாம் பிச் பண்ணும்பொழுது உன்னோட எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட். 100 வருஷம் நாங்கள் இங்கே இருக்கணும்னு தான் நினைக்கிறோம், எங்களுக்கு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஸோ அதனாலே எங்களுக்கு ஃபண்டிங் கூட கிடைக்காம போயிருக்கு. அதனால எங்களுக்கு ஃபண்டிங் கூட கிடைக்காம போயிருக்கு. அதுக்கு வந்து நாங்கள் பெருமைப்பட்டிருக்கோம். ஏன்னா we are not here to just create a company and earn through it. We want to create a legacy. Very true. So அதனால தான் we see people like you as a huge inspiration for us. Thank you so much. And இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி ஷோ வந்து உங்களோட பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து I think it is God's calling for us. I am blessed. ஏதோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். And I'm sure that it could have been in sync with your thoughts as well in terms of what you wanted to give it to the audience. Absolutely, sir. Absolutely. It's been a great 1 hour of chat with you. அப்படின்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். So it will definitely be a memorable episode. அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் எபிசோடாக தான் இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். Because it is marking a new beginning. And I'm sure your luck will definitely help us அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் 50th எபிசோடில் வந்து எங்களுக்காக you had created an impact for us. And I think that inspiration has helped us travel thus far. Likewise, we'll definitely go miles ahead. And இன்னொரு 40 வருஷம் கழிச்சு உங்களை மாதிரி எங்களை யாராவது கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவா அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. There is no doubt at all about it. Thank you, sir. So the celebrity series வந்து செமையா ஆரம்பிச்சிருக்கு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். It's been a great time talking to BV Ramanan sir and knowing about his 40 years of experience in music. இதோட என்ன வேணுங்க, நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்டோம். இதே மாதிரி நிறைய எபிசோட்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு.
அந்த எபிசோடெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஈகர்லி வில் பி வெயிட்டிங் டு see அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகுபாய். இது பாடறிவோம் படிப்பறிவோம் கடவுள் அமைத்த மேடை. இது பிபி மீடியா உணர்வுகளின் ஊடக மேடை. நன்றி மக்களே, பாய்.